நீங்களே லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க ஜெயம் ரவியோட மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துக்கு அப்போ சொல்லும்போது கேட்டால் ஜெயம் ரவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவர் சொன்னார் அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. சில பேர் சொல்கிறான் அவர் விரும்புகிற வாழ்க்கையை அவர் வாழறார். டேய் இது கட்டவங்களே, கண்ணுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணோட வாழ்க்கை, ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை வந்து உடஞ்சி சுக்குநூறாக நொறுங்குதுன்னும் போது நம்ம பேசணும். இப்போ இதே வேற யாராவது ஒரு ப்ளே பாய் இருக்கிறோம் சார் நம்ம தனுஷை பற்றி எப்போ பேசியிருக்கோம். ஜெயம் ரவியும் தனுஷும் ஒன்று கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, இப்போ எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டைங்க தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணு வந்து ஒரு குடும்பத்தை பெண்ணு மாதிரிலாம் தெரியல. நம்ம ஒரு குடும்பத்து பெண்ணுன்னா இழுத்து போத்திக்கிட்டு வச்சு மட்டுமே சொல்லலை. பொதுவாக ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஆரம்பமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய அழகி சிறிய அழகின்லாம் நான் சொல்ல. வாகரத்து சட்டம் வந்து இப்போ கெனிஷாவோட விரல் இடுக்கில் தானே இருக்குது. அது எப்படி அனுமதிக்க முடியும்? கெனிஷா மாதிரி பல கெனிஷாக்கள் இருப்பாங்க சார். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது யார், நமக்கு வந்து ஒரு குப்பை. இப்போ மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை, இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு பெண் கிட்ட ஈர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களோ இப்போ நானோ இல்லை நீங்களோ வெவ்வேறு வயது வித்தியாசம் இருந்தாலும் கூட நம்ம கடந்து போகும்போது சார் வாழ்க்கையில் பல பெண்கள் வந்து கிராஸ் ஆவாங்க தான். அந்த பெண்கள் கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணுற பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து நம்ம போய் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியாது சார், மனைவி ஆக்கிட முடியாது. 2 சிங்கக்குட்டிகள் மாதிரி 2 பிள்ளைய கொடுத்துருக்காங்க ஆர்த்தி ஒரு மனைவியா. இதை விட என்ன ஜெயம் ரவி வேணும்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல. மனைவி கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை வந்து வேற ஒரு பெண் கொடுக்கறதா வச்சுப்பேன். நம்ம ஓப்பனாக உடச்சி பேசுகிறோம். உண்மையிலே நல்ல வளர்ப்பு அது. யார் ஆர்த்தி நல்ல குடும்பத்தில் நல்ல பெண்ணாக வளர்ந்ததுனால தான் அது இன்னும் சொல்லுது கேட்டால் 2 பிள்ளைங்களுக்காக நான் வாழ்வேன், நான் இன்னும் கூட நான் வந்து ஆர்த்தி ரவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. இந்த ரஜினிகாந்தை வந்து கேட்டால் வந்து அவர் செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கிட்ட தான் கேட்பாங்க. மனைவி வந்து வீட்டு நிர்வாகத்தை வந்து பார்க்குறதோ இல்லை வந்து கணவனுடைய வந்து போக்குவரத்து செலவினங்களை பார்க்குறதோ ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயம் சார். உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்க தான் உண்மையிலேயே வந்து நல்ல மனைவியாக இருப்பாங்க. நீங்களே லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துக்கான, அதாவது எல்லாரும் அந்த ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சு. பொதுவான என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது, ஜெயம் ரவி சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மனைவி மீது சொன்ன மாதிரியே இருக்காது. ஓகே, பரவலாக சினிமா வட்டாரத்தையும் தகவல் கேட்டினா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து கேட்டினா அவங்க வந்து சினிமா தயாரிப்பாளர், அதெல்லாம் வந்து டிவி சீரியல்லாம் தயாரிக்கிறவங்க. ஸோ இவரை வந்து சுயமாக வந்து செயல்பட விடல, கதைகள் முழுவதுமே அவங்க தான் கேட்குறாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இவருடைய ஃப்யூச்சரை அப்படின்னு சொல்லியிருந்து. அப்படி பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஆனால் ஒரு சரிவு ஏற்படுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா அது முழுக்க அவங்களுக்கு வந்து சுதந்திரமாக அவங்கள சிந்திக்க விடணும், சுதந்திரமாக அவங்க செயல்பட விடணுன்ற அந்த பார்வையில் தான் நாம் சொன்னோம். ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றா ஆக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக வந்து இவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது. அப்போ சொல்லும்போது கேட்டால் ஜெயம் ரவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா அவர் சொன்னார் அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே என்ன கேட்டால் ஜெயம் ரவி அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது. ஆனால் இப்போ ஜெயம் ரவி பண்ண அந்த வேலைக்கும் அவர் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவருக்கு அவங்க ஒரு ஹீலரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பெருமையாக சொன்னார். தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும் போது கேட்டால் நாம தான் தப்பாக வந்து சொல்கிறோம், இது வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ குடும்பத்திலான பிரிவு காரணம் இவங்க தான் சொல்லணும். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் இப்போ சொன்ன மாதிரி அறிக்கை விட்ட மாதிரி ஆர்த்தி வந்து அறிக்கை விடல. அவங்க ரொம்ப நிதானமாக இருந்திருக்காங்க. என்ன கேட்டால் இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்கிறேன், ஆர்த்தியோட அந்த நடவடிக்கை வந்து ரொம்ப நிதானமாக இருக்குது, ரொம்ப பக்குவப்பட்ட மாதிரியான நடவடிக்கை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே பொய்யாக்கி நொறுக்கிட்டார்ல. இப்போ எல்லாருமே சொல்கிறது அதானே, நாங்கள் உங்களை எவ்வளோ நம்பணும். போகிற போக பார்த்தா ஆர்த்தியோட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க ஜெயம் ரவியை எல்லாருமே. இப்போ நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் விருப்பப்பட்ட, சில பேர் சொல்கிறான் அவர் விரும்புகிற வாழ்க்கையை அவர் வாழறார். டேய் அறிவு கட்டவங்களே, கண்ணுக்கு முன்னாடி அன்னைக்கு எதனால் திட்டணும், கண்ணுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணோட வாழ்க்கை, ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை வந்து உடஞ்சி சுக்குநூறாக நொறுங்குதுன்னும் போது நம்ம பேசணும்ல. அது அடுத்த வீட்டுக்காக தான், ரைட், ஆமாம் அடுத்த வீட்டுக்காக தான். ஆனால் நன்மைக்காக பேசலாமே. அடுத்த வீடு நல்லா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா இருக்குன்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா பேசலான்ற. நான் பேசுறதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டால் எனக்கு இருக்க அந்த தகுதி. நாம் என்ன பார்க்குறோம் வந்து ஜெயம் ரவி நம்ம தம்பியாக பார்க்குறோம், நம்ம வீட்டு பிள்ளையாவே பார்க்குறோம். நல்ல இப்போ இதே வேறு யாராவது ஒரு ப்ளே பாய் இருக்கிறான் சார் நம்ம தனுஷை பற்றி எப்போ பேசியிருக்கோம்.
ஓப்பனாக பேசுவோம். தனுஷை பற்றியோ ஐஸ்வர்யா பற்றியோ நம்ம எப்பயாவது பேசியிருக்கிறோமா? ஐயோ நல்லா வாழணும் அப்படி ஏதாவது பேசியிருக்குமா? ஏன் அவங்களுக்கு கூட விவாகரத்து நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? ஏன்னா மியூச்சுவல் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் ரெடி ஆகிற பிறகு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? இங்கே ஒருத்தர் ரெடி இல்லைன்னா ஏன் ரெடி இல்லை? நம்ம அதை பார்க்கணும்ல. ஜெயம் ரவி யாரு, தனுஷ் யாரு, ஜெயம் ரவி யார் நீங்கள் சொல்லுங்க. ஜெயம் ரவியும் தனுஷும் ஒன்று கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? அப்படிதானே ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அதுக்காக நம்ம விட்டுட்டு கடந்து போக முடியாதுல்ல. சரி, இது வந்து ஏதோ ஒரு கெட்ட நேரம், கெட்ட சூழல் வந்து. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜெயம் ரவி வந்து நம்ம விமனேஸ்வரன்ற அந்த சில பேர் சொல்கிறாங்கல்ல, நம்ம அப்படி கொண்டு போய் வைக்க முடியாது சார். அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி பார்த்தா அவர் கூட வந்து எத்தனை பேர் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க, எல்லாரையும் இணைச்சி பேசியிருப்பாங்களே. அப்படி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. பொம்பளை பொறுக்கி விமனேஸ்வரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ரவி மோகன் வேணால் நீங்கள் எப்படி சொல்ல முடியாது, ஜெயம் ரவி அப்படி கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இது ஒரு கெட்ட நேரம். இந்த சூழல் வந்து விடுபட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியே வரணும். ஆனால் அவங்க வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் யார் நிதானத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சார். இங்கே யார் எமோஷன் ஆகி பஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க காலி ஆயிடுவாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆர்த்தி ரொம்ப பக்குவமாக, ரொம்ப நிதானத்தோட 2 பிள்ளைகளுக்கு அம்மான்ற அந்த ஸ்தானத்தில் ரொம்ப நிதானமாக கையாளுறாங்க. இந்த விஷயத்தை வந்து கேட்டால் ஒரு கண்ணாடி டம்ளர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இதே ஒரு எவர் சில்வர் டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. அவங்க வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டைவர்ஸ்லாம் போய் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இருங்க, இப்போ தானே இன்னொரு சூப்பர் ஸ்டார்னா ஒம்பாயிடும் சூப்பர் ஆக்டர் இப்போ தான் ஹீலிங்காக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணு வந்து ஒரு குடும்பத்தை பெண்ணு மாதிரிலாம் தெரியல. நமக்கு ஒரு குடும்பத்து பெண்ணுன்னா இழுத்து போத்திக்கிறது வச்சு மட்டுமே சொல்லலை. திறந்து கட்டுறவங்களாம் மோசமானவங்க, இழுத்து போத்திக்கிறோம் நல்லவங்க, அந்த அடிப்படையில் சொல்ல. பொதுவாக ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. அதான் ஆரம்பமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய அழகி சிறிய அழகின்லாம் நான் சொல்ல. ஒரு ஒரு குடும்ப ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்ப பெண் மாதிரி குடும்பம் நடத்துகிற மாதிரிலாம் தெரியல. ஒரு ப்ரொஃபஷனலாக சேர்ந்தவங்க வந்து ப்ரொஃபஷனலாகவே இருப்பாங்க வேணா. இல்லை அந்த ப்ரொஃபஷனலும் கடந்து போய் வேறு யாருன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்ட்னரை கட் பண்ணிட்டு அந்த பார்ட்னர்கிட்ட போயிடுவாங்க. அப்படி தான் தவிர கட்டினா ஜெயம் ரவி போய் அவங்களெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்லாம் வாழ்வார்ன்றதெல்லாம் எனக்கு அதில் எனக்கே நம்பிக்கை இல்லை. முதல்ல வேறு யாருக்கு நம்பிக்கை, பார்க்குறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. போது கட்டினா இது ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷனில் அவர் வந்து கெட்ட நேரம் சொல்லுவாங்க இல்லையா. எல்லா மனுஷனும் நல்லவங்க தான் சார். கொஞ்சம் ஸ்லிப்பாகி விடுறது தான் பெண்கள் விஷயத்தில். இப்போ மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு பெண் கிட்ட ஈர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களோ இல்லை நானோ இல்லை நீங்களோ வெவ்வேறு வயது வித்தியாசம் இருந்தாலும் கூட நம்ம கடந்து போகும்போது சார் வாழ்க்கையில் பல பெண்கள் வந்து கிராஸ் ஆவாங்க தான். அந்த பெண்கள் கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணுற பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து நம்ம போய் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியாது சார், மனைவி ஆக்கிட முடியாது. ஸோ மனைவி கிட்ட இருக்கிற விஷயமோ அல்லது மனைவி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து பார்த்துக்கும் போது நம்ம ஈர்க்கப்படுறோன்னு வச்சுங்களேன். அப்படி ஈர்க்கப்படுற பெண்கள் கிட்டலாம் நம்ம போய் தாலி கட்டி குடும்பம் நடத்தி வந்து வாழ முடியாது. ஏன்னா இந்த கணவன் மனைவி அந்த பந்தம்ன்றது வந்து கேட்டால் பெரிய சிஸ்டத்துக்குள்ளே வர்றது. இப்போ காலமாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அதில் வந்து அந்த மாதிரி தான் இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜெயம் ரவியும் கேட்டால் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய வலுவான காரணம் சொல்லுவாரான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் பெருசாக சொல்லவே இல்லை. ஆமாம், ரொம்ப வலுவான காரணம், பெரிய காரணம் ஒன்றுமே இல்லை. சும்மா வழக்கமாக எல்லாரும் சொல்ல மாதிரி ரசம் வந்து தண்ணியாக வச்சாங்க, சாம்பாரில் பருப்பே இல்லை, குடிக்க தண்ணி கொடுக்கல, செலவுக்கு காசு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா சார்? நானே 54 வயசு ஆகுதுன்னு கேட்டால் என்ன சம்பாரிச்சாலும் கொஞ்சமே பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பொண்டாட்டிகிட்ட வந்து செலவுக்கு காசு வாங்குறதும், அவங்க தரமாட்டம் சொல்லி கொஞ்சமாக கொடுக்குறதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாக சண்டை போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறதும், இதெல்லாம் ஒரு டேஸ்ட் இருக்குது சார். அவன் இன்னும் அதெல்லாம் வந்து தம்பி ஜெயம் ரவி வந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஊடலாகி அதுக்கப்புறம் கூடல் ஆகிறது தான் வந்து சந்தோஷம் இருக்குது சார். இங்கே பல பேர் அப்படி தானே சார். சூப்பர் ஸ்டாராக செலவுக்கு வந்து ரஜினிகாந்தை வந்து கேட்டால் வந்து அவர் செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கிட்ட தான் கேட்பாரான். ஒரு தடவை ஏதோ எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது. மனைவி தான் ஃபுல் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவருடைய பேமெண்ட் அவர் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம், ஒட்டுமொத்த நிர்வாகமும் வந்து ஒரு பீரியடில் சத்யநாராயணன் ஒருத்தர் இருந்தார்னு நினைக்கிறேன், அவருடைய ரசிகர். அவர் கூட ரசிகர் மன்றத்தை மட்டும்தான் அவர் இது பண்ண கண்ட்ரோல் வச்சுது.
எல்லா பண போக்குவரத்து எல்லாமே ரஜினிக்கு வந்து கேட்டினா அவங்க தான். ம். மனைவி வந்து வீட்டு நிர்வாகத்தை வந்து பார்க்குறதோ இல்லை வந்து கணவனுடைய வந்து போக்குவரத்து செலவினங்களை பார்க்குறதோ ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சார். நல்ல விஷயம் சார் உண்மையிலேயே. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையிலேயே வந்து நல்ல மனைவியாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பாங்க. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது என்ன சேமிப்பு இருக்குன்னு தெரியாது. எல்லாமே எங்கள் வீட்டில் என் மனைவி தான். ஆனால் தான் சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசே வந்து பார்த்தீங்கன்னா பதற்றமாயிடும். சின்னதாக லேசாக ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட மனைவிக்கு நம்ம நிற்கிற பூமியை ஏதோ வெடித்து நம்ம பூமிக்குள்ளே இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். உண்மையே அது பெருமைக்காக சொல்ல. ஏன்னா அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு 33-34 வயசில் வந்து கேட்டால் வந்து வாழ்ந்து கடந்து வந்துட்டுருக்குறோம். எனக்கு தெரிஞ்சுக்கும் ரவி, நான் சொல்கிறது ஜெயம் ரவி சொல்கிறேன், அவர் சொல்கிறது வலுவான காரணம் இருக்கிற மாதிரியே தெரியல. மனைவி வந்து மாமியார் சார், நீங்கள் மனைவியோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்க. மாமியார் வேணாம்னு சொல்லிட்டு வா நம்ம ஒரு 10 ரூம் வாங்கி வந்து ஒரு வாடகை எடுத்துருக்குறேன், ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 5,000 ரூபாய் மாதம் வாடகை, நம்ம போய் தனியாக குடும்பம் நடத்துகிறோம், போய் குடும்பம் நடத்துங்க. அதை விட்டுட்டு மாமியார் வந்து சொன்னாங்க. இப்போ மாமியார் தான் இப்போ ஏற்கனவே வந்து ஜீசஸ் மாதிரி ஆயிட்டாங்க. உண்மையிலே அப்படி தான். ஓகே. எல்லா பாவங்களையும் சுமக்கக்கூடிய ஒரு சிலுவையில் அரைஞ்சி ஒரு இயேசுநாதர் மாதிரி ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த மாமியார். அந்த மாமியார் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. அவங்க தரப்புல இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஆளாளுக்கு பேசினாலும் பிரச்சனை ஆகும். ஆனால் வந்து இப்போ எல்லாரும் குற்றச்சாட்டுன்னு கேட்டால் மாமனார் மேலே கூட குற்றச்சாட்டு, மாமியார் வந்து குற்றச்சாட்டு. ஏன்னா அவங்க வந்து வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க, ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த நிர்வாகம் வீட்டு நிர்வாகம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி கேட்டால் மகளுக்கும் அந்த மாதிரி கேட்டால் வந்து நல்லது தானே சார் இது. நமக்கு ஒரு இப்போ வீட்டு நிர்வாகத்தை மனைவி பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம்ல ஒரு வகையில். ஸோ அதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கவே இல்லை. மீண்டும் வந்துடுவார் தான் நான் நினைக்கிறேன். பசங்க வந்து சார் ஒரு மனைவி முதல்ல ஒரு விஷயம், ஜெயம் ரவி இன்னும் பக்குவப்படணும். இங்கே பல சினிமாவில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லை, பல 1000 கோடி சொத்து வச்சுருக்கிறான், வாரிசு இல்லாமல் போய் 2வது ஒரு நடிகை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற பண்ணிவிட்டு வாரிசு இல்லாத நடிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பழம்பெரும் நடிகர்களும் நான் சொல்வேன். இப்போ கரண்ட்டுக்கு யாரும் காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது நான் சொல்லக்கூடாது நான் பார்க்குறேன். ஏன்னா பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்னு. ஏன்னா நமக்கு காயப்படுத்துறது நோக்கம் இல்லை யாரையும். 2 சிங்கக்குட்டிகள் மாதிரி 2 பிள்ளைய கொடுத்துருக்காங்க ஆர்த்தி ஒரு மனைவியா. இதை விட என்ன ஜெயம் ரவி வேணும்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல. சரி, ஒரு மனைவி கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை வந்து ஒரு வேற ஒரு பெண் கொடுக்கறதா வச்சுப்பேன். நம்ம ஓப்பனாக உடச்சி பேசுகிறோம், அது ஒழுக்கக்கேடான விஷயம் அது. ஆனாலும் ஒரு 15 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்துடுறீங்க மனைவியோட, உங்களுக்குள்ள அந்த செக்ஸுவலான தொடர்பு கொஞ்சம் இல்லாமல் கூட போகுதுன்னு வச்சுக்கிறேன், எங்கேயோ குறைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒழுக்கமாக இருந்தால் நம்ம கடந்து போயிடலாம். சில அதை தாண்டி எங்கேயோ நீங்கள் ஸ்லிப் ஆகி விழுறீங்க, இல்லை வந்து மழைக்காக எங்கேயோ ஒதுங்குறீங்கன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழைக்காக எங்கேயோ ஒதுங்குறீங்க, கூரையிலையோ கொட்டகையிலையோ எங்கேயோ வந்து இருக்குன்னு கேட்டால் அந்த கொட்டகையில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் தண்ணி நம்ம மேலே விழ தான் செய்யும் இல்லையா, அழுக்காயிடும் உடம்பு. ஒரு மழைக்காக நம்ம ஒதுங்குறோம்னா நல்ல இடத்துல ஒதுங்கினா பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு இது ஒழுகுற இடத்துல எங்கேயாவது குடிசையில் அங்கே இங்கே எங்கேயாவது நம்ம ஒழுகணும்னு நின்னோம்னு வச்சுக்கலாம், அந்த நம்ம மேலே அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்துடும். நடு ரோட்டில் நல்ல சுத்தமான தண்ணி தான் வரும். அப்போ நம்ம என்ன வந்து லைஃப் பாய் சோப்பு, ஒரு சாம்பிள் சோப்பு இருக்குல்ல, ஒரு 10 ரூபா சோப்பு, அதை வாங்கி போயிட்டு குளிச்சுட்டு நம்ம இயல்பாக வாழ்க்கைக்கு போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கேட்டால் எங்கே நான் மழைக்காக ஒதுங்கணும், குடிசையில் ஒதுங்கணும், அங்கேயே உட்காந்து குடும்பம் நடத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஜெயம் ரவி சொல்ல, ரவி மோகனே சொல்லலை, பொதுவாக எல்லா மனிதருக்கும் சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை. ஜெயம் ரவி சொல்லலை, ரவி மோகன் சொல்லலை, பொதுவாக எல்லா மனிதரும் சொல்கிறேன். முடிஞ்சால் ஒழுக்கமாக வாழுங்க, மனைவியோட மட்டுமே வாழுங்க. இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் குறைபடுதுன்னா அந்த குறையை நீங்கள் போய் நிவர்த்தி பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு லைஃப் பாய் சோப்பு வாங்கி குளிச்சுட்டு, நான் ப்ளே பாய்களுக்காக சொல்கிறேன் அந்த லைஃப் பாய் சோப்பு, அதனால தான் லைஃப் பாய்னு வச்சாங்க போல, போய் குளிச்சுட்டு நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு போயிடும். ஓகே சார். ஏன்னா மேரேஜ் சிஸ்டம்ன்றது சாதாரண கிடையாது, 1000 காலத்து பயிர் அது. இன்றைக்கி ஆர்த்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீ வேணால் சட்டப்பூர்வம்னா நாளைக்கே பிரிஞ்சு போயிடலாம். நான் இதை ஜெயம் ரவிக்கு சொல்கிறேன், சட்டப்பூர்வம்னா இங்கே பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னொரு 5 வருஷம் போனால் அவன் ஹீரோ, உன்னை விட பெரிய ஹிட்லாம் கொடுப்பான். யாரோட? ஜெயம் ரவியை விட. ஸோ அதனால கேட்டால் அவன் பிள்ளை இல்லைன்னு ஆகிடுமா நான் கேட்குறேன். சட்டப்பூர்வமாக மனைவி இல்லைன்னு ஆகிடும், சட்டப்பூர்வம் பிள்ளை இல்லைன்னு ஆகிடுமா நான் கேட்குறேன். இங்கே சட்டம் ஒருபோதும் மனிதர்களுக்குள்ள அன்பை வளர்க்காது சார்.
உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் போய் கேட்குறீங்க, அது கோர்ட்டில் என்ன நடக்குமோன்றது வேற. என்னை கேட்டால் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீதிமன்றங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். நம்ம நீதிமன்றத்தை குறை சொல்ல முடியாது, சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ நம்ம குறை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் எல்லா டைவர்ஸ்லையுமே வந்து நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எல்லா டைவர்ஸும் கேட்டால் இந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள டைவர்ஸே கொடுக்கக்கூடாது. 18 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிள்ளை மேஜர் ஆகிற வரைக்கும், அவன் கருத்து சொல்கிற வரைக்கும் இந்த டைவர்ஸ் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் கொடுக்கலாமா வேணாமன்றது வந்து கேட்டால் பிள்ளைகளும் முடிவு பண்ணணும். 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த டைவர்ஸே கொடுக்கக்கூடாது. அது நியாயமே கிடையாது. முதல்ல அதை பண்ணணும். ஆளாளுக்கு குழந்தைய பெற்று போட்டுறாங்க, கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி மட்டும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு போயிடுறாங்கன்னா அது பிள்ளைங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. 2 பேரும் அப்படி போயிடுறாங்க பல குடும்பங்களில். இங்கேயாவது இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது, உண்மையிலே நல்ல வளர்ப்பு. அது ஆர்த்தி நல்ல குடும்பத்தில் நல்ல பெண்ணாக வளர்ந்ததுனால தான் அது இன்னும் சொல்லுது கேட்டால், 2 பிள்ளைங்களுக்காக நான் வாழ்வேன், நான் இன்னும் கூட நான் வந்து ரவி ஆர்த்தி ரவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க அப்படின்னு. நல்ல வளர்ப்பு. ஸோ பொதுவாக நான் சொல்லுங்கன்னா, இந்த மாதிரியான டிவோர்ஸ் கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய கவனத்தை எடுத்துக்கல, அவங்களுக்கு மனசு இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுக்கும் மனசு இருக்குல்ல, ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, காலேஜில் என்ன சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளா இல்லை. ஸோ அதனால் அந்த 18 வயசாகி அந்த டைவர்ஸ்ன்றது வந்து அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுற அந்த உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்ற நான். பல நாடுகளில் சிங்கிள் மதர்களுக்கெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்லாம் பண்ணுறாங்க. ஏன் அவங்களாம் முட்டாளா? அந்த நாடு இன்னும் வந்து தப்பான விஷயத்தை செய்தான் இல்லை. உரிமைன்னும் போது நீங்கள் பண்ணணுமோ கல்யாணம் பண்ணினா, இவன் என்னமோ தனியாக கெனிஷான்ற அங்கே போயிடுறீங்க, அவங்க வந்து சிங்கிள் மதராக பிள்ளைகளை வச்சு வளர்க்குறேன்றாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். முதல்ல ஒரு டைவர்ஸ்னா அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஜெயம் ரவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். 2 பிள்ளைகளை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு கேட்டால், அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து சம்மதமா அவங்களுக்குன்னு கேட்டால், அவன் முடியாதுன்னு சொன்னால் அது அந்த டைவர்ஸை கொடுக்கக்கூடாது. சட்டபூர்வமாக அவனுக்கு அந்த அனுமதியை கொடுக்கக்கூடாது. அதை பண்ணணுன்ற நான். அப்போ தான் சரியாக இருக்கும். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4ன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார். நான் சீரியஸாக சொல்கிறேன், ஜோக் கிடையாது. ஒரு டைவர்ஸ் கொடுக்குறது மட்டும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் ஒப்பீனியன். அப்போ வந்து அந்த 18 வயசு ஆகலைன்னா அந்த 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப, ஏன்னா அப்போ தான் ஒரு எதிர்காலம். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னைக்கு நல்ல அம்மா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க சார், நாளைக்கு அவங்களும் வந்து கேட்டால் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ இதனால் கோர்ட் வந்து இதில் வந்து கவனம் எடுத்துகிட்டு, முதல்ல ஜெயம் ரவிக்கு இந்த டைவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுமதினா பிள்ளைகளை கேட்டு கொடுக்கணுன்றாங்க. 2 பிள்ளைகளை கொண்டு வந்து நிற்க வச்சு, உங்கள் அப்பா வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட கேட்கணுன்ற நான். பிள்ளைகள் தானே சார் இங்கே அனாதை ஆகுறாங்க. அப்பங்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பல அந்த கேட்டால் அந்த வழிகாட்டுதல் வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்காம போகுது இல்லை. நான் வந்து ஜெயம் ரவி பிள்ளைகள் மட்டுமே பேசல, எல்லா பிள்ளைகளுக்கும் பேசுகிறேன். யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை என்னன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய வழி தெரியுமா அது? தன்னுடைய அப்பா வந்து இன்னொரு பெண்ணோட வந்து போறாரு, இதையே அவங்க வந்து உணர முடியல. நான் கேட்குறேன், கெனிஷாலாம் உணர முடியாது சார். பார்த்தீங்களா ஆளை? அதை ஒரு பொருட்டாவே எனக்கு பேச விரும்பல நான். அதான் ஒரு ஆள், அது பின்னாடி பெருமையாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சூழலில் மாட்டிட்டு இருக்கான். சூழலில் ஒரு பேட் வைப்ரேஷனில் மாட்டிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ அதனால் இதை வந்து முதல்ல வந்து நீதிமன்றம் இந்த டைவர்ஸ் கொடுக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து கேட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலம்னு சொன்னேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனத்தில் இருக்கிறது வேற சார். ஆனால் அந்த பிள்ளைகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதியை கொடுக்கணும். அப்பா டைவர்ஸ் பண்ணுறத வந்து பிள்ளைகள் வந்து இப்போ வந்து பர்மிட் பண்ணுறாங்களா? 18 வயசு முடிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, ஏன்னா சின்ன குழந்தைங்க ஆயிடுறாங்க. ஆமாம். அப்போ அது வரைக்கும் டைவர்ஸே கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு இது சட்டம் இருந்தால் தான் சரியாக வரும். இது ஒரு முன்னுதாரணமாக இந்த விஷயத்திலே பண்ணலாம். எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச அந்த டிவோர்ஸ் வழக்குகள் வந்து அந்த குடும்பங்களை பொறுத்து, அந்த பிரிவை பொறுத்து கவுன்சிலிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளுக்குள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்தை துவம்சம் பண்ணி பிரித்து போட்டு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரற்ற பிள்ளைகளாக்கி, அப்பன் இல்லாத பிள்ளைகளாக்கி இன்னைக்கு எளிதாக வந்து ஒரு பெண் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்போ அங்கே சட்டம் வந்து அந்த பெண் கிட்ட தானே ஏமாந்து போகுது. வாகரத்து சட்டம் வந்து இப்போ கெனிஷாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா விரல் இடுக்கில் தானே இருக்குது. அது எப்படி அனுமதிக்க முடியும்?
ஓகே. கெனிஷா மாதிரி பல கெனிஷாக்கள் இருப்பாங்க சார். ம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது யாரு, நமக்கு வந்து ஒரு குப்பை. ம். அந்த குப்பையை தூக்கி உட்காந்து மடியில் உட்கார வச்சுக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட விருப்பம். நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ம். நம்ம அதை பற்றி நம்ம வந்து பார்த்தா அது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ப்ரைவசி சொன்னோம். ஆனால் இங்கே பிள்ளைகளை பற்றி பேசணும்ல. யார் பேசுறது? நீங்களும் பேச மாட்டீங்க, நானும் பேச மாட்டேன். இன்னொருத்தருடைய வாழ்க்கைங்க அதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.